ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் பச்சை சுண்டைக்காய் துவையல் பார்க்க போகிறோம். அதுக்கு பச்சை சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி இந்த மாதிரி கவரில் போட்டு இந்த மாதிரி கல்லை வச்சு நல்லா இடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதை 2-3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணியிலே களைஞ்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அயன் ரிச் துவையல் மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இன்னொரு பக்கம் ஒரு வாணலியில் எண்ணெயை காஞ்சதும் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறணும். பொன்னிறமாக மாறினதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து ஒரு பொருளாக போட்டு வறுத்துக்கலாம். இந்த துவையலுக்கு வரமிளகாவும் போட்டு பச்சை மிளகாவும் போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 4 வரமிளகா ஒரு பச்சை மிளகான்னு எடுத்திருக்கேன். எதையும் நல்லா வறுத்து அந்த பிளேட்டுக்கே மாற்றிக்கோங்க. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி தேவைப்படும். அந்த புளியும் போட்டு அதையும் சும்மா ஒரு செகண்டுக்கு வறுத்து அதையும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா இந்த துவையலுக்கு ஃப்ளேவராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை சுண்டைக்காவையும் இதில் போட்டு எண்ணெயை விட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து ஆற விட்டு தேங்காய் வச்சு அரைச்சிங்கன்னா துவையல் ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி துவையல் ரெடி ஆகிடும். இது நல்லா எல்லா பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.